காஷ்மீர் தலைநகர் ஸ்ரீநகர் விமான நிலையம் அருகே 10 முறை பயங்கர வெடி சத்தம் கேட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஸ்ரீநகர் வானிலும் ட்ரோன்கள் தென்பட்டதாக உள்ளூர் வாசிகள் தெரிவிக்கின்றனர். காஷ்மீர் தலைநகர் ஸ்ரீநகரில் உள்ள விமான நிலையத்தை குறிவைத்து பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல் நடத்தி வருகிறது. நிலையில் அந்த பகுதியில் 10 முறை பயங்கர வெடி சத்தம் கேட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், அங்குள்ள சூழல் தற்போது என்னவாக இருக்கிறது? விவரங்களை சொல்லுங்கள். காஷ்மீர் தலைநகர் ஸ்ரீநகரில் உள்ள விமான நிலையத்தை குறிவைத்து பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல் நடத்தி வருகிறது. காஷ்மீர் தலைநகர் ஸ்ரீநகர் விமான நிலையம் அருகே 10 முறை பயங்கர வெடி சத்தம் கேட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஸ்ரீநகர் வானிலும் ட்ரோன்கள் தென்பட்டதாக உள்ளூர் வாசிகள் தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து 3வது நாளாக பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ஸ்ரீநகரில் உள்ள விமான நிலையத்தை குறிவைத்து பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல் நடத்தி வருகிறது. விமான நிலையம் அருகே 10 முறை பயங்கர வெடி சத்தம் கேட்டதாகவும் தெரிவிக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், விவரங்களை சொல்லுங்க. எல்லைப் பகுதி முழுவதுமாகவே தற்பொழுது வெடிச்சத்தம் கேட்டபடி இருக்கின்றது. அந்த அளவு வானில் வரக்கூடிய அனைத்து இலக்குகளையும் துல்லியமாக தாக்கி நம்முடைய விமானப்படையினர் அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் பீரங்கிகள் மூலமாகவும் வானில் வரக்கூடிய இலக்குகளை தாக்கி அழிக்கக்கூடிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் நம்முடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் மூலமாகவும் ஆகாஷ் உள்ளிட்ட ஏவுகணைகள் உடனுக்குடன் பாய்ந்து சென்று பாகிஸ்தானில் இருந்து வரக்கூடிய இந்த ட்ரோன்களை தாக்கி அழித்துக் கொண்டிருக்கின்றன. நேற்றைய தினம் ட்ரோன்களோடு சேர்த்து பெருமளவில் அந்த ஏவுகணைகளையும் ஏவுவதற்கு பாகிஸ்தான் முயற்சித்திருந்தது. இன்றைய நாளில் முழுவதுமாக பெரிய அளவில் ட்ரோன்களை உள்ளே அனுப்பி எப்படியாவது இந்தியாவில் தாக்குதலை நடத்திவிட பாகிஸ்தான் துடித்துக் கொண்டிருக்கின்றது. இந்தியாவின் கிட்டத்தட்ட 20 நகரங்கள் வரை இலக்கு வைக்கப்பட்டு தொடர்ச்சியான அந்த ட்ரோன்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. ஸ்ரீநகர் வானத்திலும் ட்ரோன்கள் தென்பட்டதாக அங்கிருக்கக்கூடிய மக்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே வானத்தில் கிட்டத்தட்ட இந்த எல்லைப்புறங்களில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களில் இருந்தும் பார்க்கக்கூடிய விதமாக பாகிஸ்தானினுடைய ட்ரோன்கள் அடுத்தடுத்து வந்து கொண்டிருக்கின்றன. துருக்கி போன்ற நாடுகளிடமிருந்து வாங்கி வரப்பட்ட ட்ரோன்களை இந்தியாவின் நிலைகளுக்கு உள்ளே செலுத்தி தாக்குதல் நடத்துவதற்கான ஒரு முயற்சியை தற்பொழுது பாகிஸ்தான் ராணுவம் மேற்கொண்டு வருகின்றது. ஸ்ரீநகர் உட்பட பல இடங்களிலும் அந்த ட்ரோன்கள் தாக்கி அழிக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து அமிர்தசரஸ் உள்ளிட்ட நகரங்களுக்கு அனுப்பப்பட்டிருந்த அந்த ட்ரோன்களையும் இந்திய ராணுவம் தாக்கி அழித்திருக்கின்றது. இதுவரை 20 நகரங்களை நோக்கி இந்த ட்ரோன்கள் வந்திருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. ஏனென்றால் இந்த ட்ரோன்கள் நம்முடைய வான் எல்லையை வந்தடைந்தவுடன் சுட்டு வீழ்த்தி இருந்தாலும் அது வந்திருக்கக்கூடிய திசை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நகரங்கள் என்று கணக்கு வைத்து பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 20 நகரங்களை குறிவைத்து ட்ரோன்கள் மூலமாக பாகிஸ்தான் தாக்குதல் நடத்துவதற்கான முயற்சியை மேற்கொண்டிருக்கின்றது. மற்றொரு பக்கம் பாகிஸ்தான் ராணுவத்தினர் காஷ்மீர் உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் இன்று மாலையில் ஒரு பீரங்கி தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள். உடனடியாக இந்திய ராணுவம் பதிலடி கொடுக்கக்கூடிய வகையிலே பீரங்கிகளை பயன்படுத்த தொடங்கியதை தொடர்ந்து அவர்கள் அந்த பகுதியில் இருந்து பின்வாங்கியிருந்தார்கள். இந்த நிலையில்தான் காஷ்மீர் தலைநகரான ஸ்ரீநகர் விமான நிலையத்தையும் குறிவைக்க தொடங்கியிருக்கின்றது பாகிஸ்தான். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.